மலையாளத்தில் நம்ம தீபன் சாரும் மோகன்லால் சாரும் நடித்த ஒரு படம் வெளியில் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் விட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் தான் இப்போ நான் உங்கள் கூட சேர்ந்து பார்க்க போகிறேன். இன்னும் நான் பார்க்கல. பாபா பா ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி டைட்டில். படத்தோட பேர் வந்து பாபா பாபா. என்ன மீனிங்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் பாபா பானா என்ன மீனிங் எனக்கு சத்தியமாக தெரியல. மோகன்லால் சார் இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு திலீப்பனை போடுறாங்க, திலீப்பை போடுறாங்க, அதுக்கப்புறம் மோகன்லால் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் வந்து சும்மா ஒரு கேமிங் மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. திலீப்புக்கும் உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். பார்க்கலாமே எப்படி தான் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. டிரெக்டர் யாருப்பா அப்படின்னா தனன்யாவ் சங்கர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் ஷான் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஷான் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்க பார்த்துருவாங்க. போடுப்பா, இந்த விளம்பரமா தவிர்க்க முடியாது. இல்லை இல்லை அவசரம், அதெல்லாம் பண்ண முடியாது. போடுங்க. നമസ്കാരം. നമസ്കാരം. നിങ്ങൾക്ക് എന്നെ മനസ്സിലാക്കാം. കാരണം ഇപ്പൊ ഈ നാട്ടിൽ മുക്കിലും എന്റെ മുഖചിത്രമാണ്. നമ്മൾ ഒരാളുടെ തല പിടിച്ചതിന് ശേഷം നമ്മളിങ്ങനെ തണ്ണിമത്ത കെട്ടിയും പോലെ I will take you to the miraculous universe of the most wanted person you're searching for. மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. மாசு ஓவராக சீன் போடுறது, ஓவராக ஸ்லோ மோஷன் சீன்ஸு, அப்படியே பயங்கரமாக துப்பாக்கி அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அங்கேயும் அந்த ஃபியூர் தொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். വീണ്ടും സന്ധിക്ക വരയ്ക്കും വണക്കം എന്ന് സാധാരണക്കാരൻ. അതായത് സാധാരണക്കാരൻ അതിപ്പോ പറയാൻ കഴിയില്ല. ജനങ്ങൾ മുഴുവനും നിനക്ക് വേണ്ടി ആർപ്പുളിക്കണം. എല്ലാവരുടെയും കണ്ണുകളിൽ നീ മിന്നി മിന്നി തിളങ്ങണം. ഇതവന്റെ ഒടുക്കത്തെ കളിയാ. ഇതോടെ അവന്റെ ഷോയ്ക്ക് ഞാൻ കാർസ്റ്റനിടും. അതായിരുന്നു ഞാൻ കാത്തിരുന്ന എന്റെ കംബാക്ക് മൊമെന്റ്. സത്യം താൻ കടമേ ചെയ്യും. ഒരുമിച്ച് ചെയ്ത കാര്യങ്ങൾ അതൊരൊന്നൊന്നര കാലമായിരുന്നു. മതിയാ. இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? சூப்பர், நல்லா இருக்கு, ரொம்ப மாசா இருக்கு. வேற என்ன சொல்ல முடியுதுல. சரண்யா இருக்கிறாங்க, ரெடின் கிங்ஸ்லி இருக்காரு, சாண்டி. ஆமாம், போலீஸ் வந்து சாண்டி. ரொம்ப ஒரு மனுஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இல்லை ஆக்டிங்லையும் பின்னி படம் எடுக்கிறாரு, சூப்பராக பண்ணுறாரு சாண்டி. அதான் என்னடா வந்து சீன் வந்து சாண்டி மாதிரியே தெரிஞ்சுதே, ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் படித்தேன். சாண்டி தான் இருக்கிறாரு. ஓகே, நல்லா இருக்குது. ரெண்டு பேரும் பயங்கரமாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, செம்ம லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து மோர்லஸ் இல்லை 80% நம்ம வந்து எல்லாருமே இந்தியாவில் ஓவராலாக பேசுகிறது கதை கொண்ட ஒரு நகரம், ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி தான். அவங்க தான் கதைக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட கதையெல்லாம். ரொம்ப நேச்சுரலாக ஆக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ரொம்ப நேச்சுரலாக, எந்த விதமான பில்டப்பும் இல்லாமல், எந்த விதமான மாஸ் சீன்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக டைரக்ட் சொல்கிறத நினச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அதனாலே அங்கே நிறைய நல்ல கதை கொண்ட டைரக்டர் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியை நோக்கி போவாங்க. அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பார்த்தா கொஞ்சம் மாஸ் சீன்ஸ்லாம், ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. போகிற பக்கம் பார்த்தா நம்ம இங்கே இருக்கிற தெலுங்கு, தமிழ், அந்த கன்னடம் இதில் வந்து தபால் அங்கேயும் அதே மாதிரி அடிச்சிடுவாங்க போல இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு தோணும் போல என்னடா எல்லா இண்டஸ்ட்ரியும் பயங்கரமாக போயிட்டுருக்கு, நம்ம தான் கதையை நோக்கியே போயிட்டுருக்கோம், நம்மளும் கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி மாசு போகக்கூடாது, மக்களை கொண்டு கொடுக்கூடாது நினச்சிட்டாங்கன்னா என்னமோ தெரியல. மேபி அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அந்த ஃபீவர். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பழைய நிலைமைக்கு வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஓகே, மாசாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டு பேரும் தரையில் பண்ணுற சேட்டைகள் செம்மையாக இருந்துச்சு. நல்லா எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் தானே தெரியும் கதை மட்டுமே, கதைக்கும் உள்ளே இருக்கா இல்லை மாதம் மட்டுமே நம்பியிருக்கேன். ஏன்னா நோ லாஜிக்கும் போட்டிருக்கும் போது நிறைய அன்லாஜிக்கல் சீன்லாம் இருக்கும் போல இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஓகே, ட்ரெய்லர் ஓகே, நல்லா தான் இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. சில ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னா பிடிக்காது, சில ட்ரெய்லர் பார்த்தா பிடிக்கும். ஸோ இது வந்து ஓவராலாக நல்லா தான் இருக்கிற மாதிரி தோணுது. படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் இல்லையா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.